ப்ரோ ரூ. 20,000க்குள்ள ஒரு சூப்பரான ஃபோன் வாங்கணும். என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட நெறைய பேர் Instagramலயும் கேட்டிருந்தீங்க. நெறைய வீடியோ கமெண்ட்ஸ்லயும் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ஒரு ஆன்ஸரா தான் இருக்க போது. ரூ. 20,000க்குள்ள என்னென்ன ஃபோன்ஸ்லாம் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme 10 Pro. இந்த ஃபோன்ல 6.7 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க. இது 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணும். தென் fingerprint sensor ஆப்வியஸா சைடுல தான் கொடுத்திருக்காங்க. ஃபோனோட ஃப்ரேமும் ஃபோனோட பேக்கும் பாத்தீங்கன்னா இங்க பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. தென் மைக்ரோ SD சப்போர்ட்டும் உண்டு. தென் ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapdragon 695 5G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த 20,000 செக்மெண்ட்ல ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 695 தான் வரும். சில எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. அதையுமே இந்த வீடியோல பார்ப்போம். தென் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி ரியல் கேமரா கொடுத்திருக்காங்க. தென் செகண்டரியா பாத்தீங்கன்னா 2 எம்பிக்கான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது கம்ப்ளீட்லி வேஸ்ட், அதை பத்தி பார்க்க போறது கிடையாது. தென் செல்ஃபிக்கு இதுல 16 எம்பிக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. தென் ஸ்பீக்கர்ஸ்மே இதுல ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தென் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இதுல கொடுத்திருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது Android 13ல ரன் ஆயிட்டு இருக்கு. Realme UI 4.0ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மொத்தத்துல இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதுவும் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது நாம பார்க்க போறது மோட்டோவோட G82. இந்த ஃபோன் வந்து உண்மையிலே லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 11 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சு. இந்த ஃபோன்ல உங்களுக்கு 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இதை தவிர்த்து ப்ராசஸருமே பாத்தீங்கன்னா Snapdragon 695 அந்த ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுலயுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம், பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்க போறாங்க. தென் இதுல ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டுமே உண்டு. கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 எம்பிக்கான ஒரு OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். ரெண்டாவது ஒரு 8 எம்பிக்கான வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல 2 MP சென்சார் கொடுத்திருக்காங்க. அதை கண்டுக்க போறது கிடையாது. பட் ஸோ வைட் ஆங்கிள் எதுவுமே கொடுக்காம இந்த 2 MP கொடுக்கறதுக்கு வைட் ஆங்கிள் கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம். நல்ல விஷயம். தென் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வர எல்லாத்துலயுமே 16 MP தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு ஒரே சென்சார் தான் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தென் பேட்டரி இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ மோட்டோ அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதாவது எந்த ப்ளோட்வேரும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். தென் இந்த லிஸ்ட்ல மூணாவதாக பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus உடைய Nord CE 3 5G Lite. பேர் எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி, ஓகே. இந்த ஃபோனில் உங்களுக்கு LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய பேனல். தென் அஃப்கோர்ஸ் ப்ராசஸர் இதுலையுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ஃபோன் தான். இந்த ஃபோனில் Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு. Oxygen OS 13.1 ரன் ஆகிட்டு இருக்கு. தென் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 எம்பிக்கான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக 2 MP + 2 MP அப்படின்ற சென்சார் கொடுத்துருக்காங்க. டோட்டலி யூஸ்லெஸ். தென் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா அதே 16 எம்பிக்கான சென்சார். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ரியல்மிக்கு நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதே ஸ்பெக் தான் இங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் ஒரே குடும்பம் தான். இதில் நம்ம ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தென் இதுலேயுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இல்லை 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேகமாக சார்ஜ் ஏறணும், அப்புறம் OnePlus உடைய ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். தென் நாலாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா IQ உடைய Z7. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் 90 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் இது ஒரு ஃபுல் HD AMOLED பேனலும் கூட. தென் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 920 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது அந்த 695 விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். IQ C6 ஒரு சூப்பர் பாப்புலரான ஃபோன் 15,000 செக்மெண்ட். இது அதோட அப்கிரேடாக C7 அப்படின்ற பேரில் வந்திருக்கு. இந்த ஃபோனுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், நீங்கள் கேமிங் அதிகமாக பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த IQ சீரிஸ் ஃபோன்ஸுக்கு வரலாம். ஓகேவா? தென் அதை தாண்டி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 எம்பிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. கூடயே 2 எம்பிக்கான சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 64 MP கேமராவில் உங்களுக்கு OIS சப்போர்ட்டும் உண்டு. ஸோ வீடியோஸ் உங்களால் ஸ்டேபிளாக எடுக்க முடியும். தென் செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 16 MP பேட்டரி 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. தென் இதை உங்களால் 44 வாட் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுவுமே பாக்ஸில் வருது. ஸோ என்னோட ப்ரையாரிட்டி கேமிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IQ பக்கம் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கடைசியாக பார்க்க போகிற ஃபோன் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ஹைப்பாக இருந்த ஃபோன் லாவாவுடைய Agni 2. இந்த ஃபோன் இப்போ நம்ம பார்த்த ஃபோன்ஸை விட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் செம தாறுமாறாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8GB 256GB வேரியன்ட் தான். ஸோ இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 20,000க்கு இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். அதாவது இந்த ஃபோனோட ப்ரைஸ் 22,000. பட் இதோட லான்ச் ப்ரைஸாக உங்களுக்கு எல்லா கார்டுக்குமே கிட்டத்தட்ட 2000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா 20,000க்குள்ளே இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். 20,000க்கு 256GB அப்படின்றது பெரிய விஷயம். அதை தாண்டி இதோட மற்ற ஸ்பெக்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபோனில் 6.78 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. 120 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே. 20,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். ப்ளஸ் இது HDR10+ சப்போர்ட்டும் பண்ணக்கூடிய டிஸ்பிளே. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
ப்ராசஸரோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிசி கிராஃபிக்ஸ் கார்டோட பேர் மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த ப்ராசஸரை பற்றி பார்த்தோம்னா இது Dimensity 1080 கிட்டத்தட்ட 1080 தான், கொஞ்சம் ஒரு பேர் மாற்றப்பட்ட ஒரு 1080 அப்படின்னு சொல்லலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு Redmi Note 12 Pro அந்த ரேஞ்சில் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த 20,000 மேலே இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோன்ஸை விட இதில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? தென் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டுமே உண்டு. தென் அது போக 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 MPக்கான உங்களுக்கே தெரியும் அது என்னென்னு. தென் செல்ஃபி கேமரா இதுலேயும் அதே 16 MP கேமரா தான். தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh கொடுத்துருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. அது பாக்ஸ்லேயே வந்துடும். இந்த ஃபோனில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கி உங்களுக்கு 1 இயர்க்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா லாவா உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த ஃபோனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தெரியல. நடந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபோனில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிங்கிள் சைடட் ஸ்பீக்கர் தான். இந்த ரேஞ்சில் நீங்கள் எந்த ஃபோனுக்கு பார்த்தாலும் இப்போதைக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற ஃபோன் நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணி அது வந்தீங்கன்னா ஓகே. பட் நீங்கள் ஒரு ஸ்டெரியோ ஸ்பீக்கர் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லாவாவை நம்பி 20,000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபோன் வாங்கணும், எனக்கு ஒரு 256 GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 20,000க்குள்ளே உள்ள ஃபோன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த ஃபோன் நீங்கள் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.